பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பிரம்மகுமாரிகளாகிய நாங்கள் தான் கடவுள்கிட்ட ஞானத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல இந்த பிரம்மகுமாரிகள் எப்போ உருவாச்சு அப்படின்னா 1936களில் நிறுவப்பட்டிருக்கு. 1936களில் லேக்ராஜ் அப்படிங்கிற ஒரு வைர வியாபாரினால் நிறுவப்பட்டிருக்கு ராஜஸ்தானில். அப்போ இவருடைய உடம்புக்குள்ளே தான் இறைவன் கருத்துக்களை சொன்னார். வயோதிகமான ஒரு மனிதனுடைய உடம்புல தான் கடவுள் கருத்தை சொன்னார். இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் பேசுகிறீங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயமே இதுதான், இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஞானம் வழங்கப்பட்டிருக்குது, இந்த கருத்தில் தான் பேசுகிறீங்க. முதல்ல ஒரு விஷயம் எப்படின்னா, நம்மளை படைத்த இறைவன் ஒரு வழிமுறையை சொன்னான் அப்படின்னா அந்த வழிமுறை பிரகாரம் கடவுள் மனிதன உடம்புக்குள்ளே வரமாட்டான். ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறதா இருந்து எப்படி சொல்லுவாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் மனிதன உடம்புக்குள்ளெலாம் சொல்ல மாட்டான். இது நிறைய பேர் இந்த மாதிரி கற்பனை உலகத்தில் வாழ்ந்து ஏதோ அவங்க காட்சி தெரிஞ்சிச்சு, எங்களுக்கு இப்படி தெரிஞ்சிச்சு, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லி தானும் குழம்பி மக்களையும் குழப்புறது. அல்லாஹ் சொல்லும்போது 42வது சூறால சொல்லும்போது அல்லாஹ் எந்த மனிதரிடத்திலும் வகியாக ஒரு செய்தியை சொல்லுவான், இறை செய்தி. அப்படி இல்லையா, திரைக்கு அப்பாலிருந்து அல்லாஹ் பேசுவான், திரைக்கு அப்பாலிருந்து அல்லாஹ் பேசுவான். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மலக்கை அனுப்பி அல்லாஹ் பேசுவான். தான் விரும்பக்கூடிய கருத்தை அல்லாஹ் சொல்கிறது எப்படின்னா நேரடியாக ஒரு உள்ளத்தில் போட்டுருவான். அப்படி இல்லைன்னா ஒரு திரைக்கு அப்பாலிருந்து அல்லாஹ் பேசுவான். அப்படி இல்லைன்னா ஒரு தூதரை அனுப்பி அல்லாஹ் பேசுவான். இதுதான் அல்லாஹ்வுடைய நடைமுறை. அப்போ இந்த நடைமுறையை மாற்றி அல்லாஹ் நடக்க மாட்டான். ஒரு நடைமுறை எல்லாம் ஏற்படுத்தினா அப்படின்னு சொன்னால் அந்த நடைமுறை பிரகாரம் தான் இந்த உலகம் இயங்கும். அப்போ இதெல்லாம் அடிப்படையான விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது 33வது சூறால 62வது வசனத்தில் அல்லாஹ் இந்த ஒரு வழிமுறை ஏற்படுத்தியிருக்கான், நடைமுறை ஏற்படுத்தியிருக்கான். அப்படின்னா அந்த வழிமுறையில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது 35வது சூறால 43வது வசனத்துலையும் அதே மாதிரி 40வது அத்தியாயத்தில் 85வது வசனம் இதெல்லாம் இருக்குது. அல்லாஹ்வுடைய நடைமுறை இது கிடையாது. மனித உடம்புக்குள்ளே பூந்து ஒரு கருத்தை சொல்கிறது இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நடைமுறையே இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய நடைமுறை இது இல்லைங்கும்போது அப்போ குர்ஆனில் சொல்லப்பட்டதான் இறுதியானது, தெளிவானது, முடிவானது. அல்லாஹ் தூதர்களை அனுப்பி தான் ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான். அப்போ இது குர்ஆன்கிறது எப்படி மனிதனுடைய பேச்சா? இது பிரம்மகுமாரிகளுக்காக நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம். உங்களுடைய ஞானம் அஞ்ஞானம், விஞ்ஞானம் அதாவது சொல்லுவாங்க சில பேர். அதாவது நாங்கள் விஞ்ஞானிகள் சொல்லி பேசுவாங்க. அது ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் ஞானம் சொல்லிட்டு அஞ்ஞானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஞானம் கிடையாது. உண்மையான ஞானம் அப்படிங்கிறது குர்ஆனில் உள்ளது தான். அப்போ அல்லாஹ் சொல்லும்போது இந்த புத்தகத்தை நான் தான் இறக்கி வச்சேன்னு சொல்லி அல்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான். குர்ஆன்கிறது மனிதனுடைய கற்பனையில் உள்ளது கிடையாது. மனித கை இதில் இல்லை. முழுக்க முழுக்க இறைவனுடைய வார்த்தை, இறைவனுடைய பேச்சு, மாற்ற முடியாதது, யாருனாலும் மாற்ற முடியாது. நீங்கள் என்னதான் நீங்கள் விளக்கம் நீங்கள் கொடுத்தாலும், தவறான விளக்கம் கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு சரியான விளக்கத்தை எங்களை மாதிரி மனிதர்கள் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அப்போ அல்லாஹ் சொல்லும்போது 2வது சூறால 176 வசனத்தில் அல்லாஹ் இந்த புத்தகத்தை உண்மையுடன் அருள் செய்தான். இந்த புத்தகத்தை நான் தான் இறக்குனேன், இதை உண்மையுடன் நான் தான் அருள் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல இடங்களில் இந்த வசனங்கள் இருக்குது, இந்த மாதிரி வசனங்கள் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய புத்தகத்தையே இதில் கலப்படம் இருக்குது, இது மனித ஞானம் இருக்குது, இறை ஞானம் இருக்குது, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுகிறது உங்களுடைய ஞானம் உங்களுடைய ஞானம் இல்லை, அதை தான் காட்டுது. 15வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் நிச்சயம் நாம் தான் நினைவூட்டும் இந்த புத்தகத்தை மீது இறக்கி வைத்தோம், நிச்சயமாக நாமே இதை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இத்தனை இடங்கள் இருக்குது. அதாவது அல்லாஹ் தான் இதை இறக்கி வச்சேன், இதை நானே பாதுகாப்பேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி பார்த்தா 25வது அத்தியாயத்தில் உலகத்தார் யாவரையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக எது சத்தியம் எது அசத்தியம் அப்படின்னு தெளிவாக பிரித்தறிவிக்கும் இந்த புத்தகத்தை தன் அடியார் மீது இறக்கியவன் பாக்கியவன் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த புத்தகத்தை இறக்கணும் அல்லாஹ் தான் இறக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபியே நீங்கள் சொல்லுங்கள், இது 25வது அத்தியாயத்தில் 6வது வசனம். இது மனித கற்பனையில், குர்ஆன்கிறது மனித கற்பனை கிடையாது, அல்லாஹ்வுடைய ஞானம் இது. அல்லாஹ் சொல்கிறான் 25வது சூரா 6வது வசனத்தில் நபியை நீங்கள் சொல்லுங்கள், வானங்களிலும் பூமியில் உள்ள ரகசியங்களை அறிந்தவன் எவனோ அவனே இதை இறக்கினான், நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவன், அதாவது மிக்க கிருபை செய்வோன்னு அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி காட்டுறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை.
அப்போ குரான் தான் நாணம் மிக்கது, மனுஷனுடைய பேச்சு நாணம் கிடையாது, குரான் தான் நாணமானது. அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 10வது சூறால 1வது வசனம், மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக ஈமான் கொண்டவர்களுக்கு அவருடைய இறைவனுடன் நிச்சயமாக பெரும் பதவி கிடைக்கும் என்று நன்மாராயம் கூறுவதற்காகவும் அவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம் நல்லா சொல்லி காட்டுறான். இது நாணம் மிக்கது நல்லா சொல்லி காட்டுறான். அதாவது அலிஃப் லாம் ரா, இவை நாணம் நிறைந்த வேதத்தின் வசனங்கள். இது நாணம் நிறைந்தது, இந்த புத்தகம் இருக்குதுல்ல நாணம் நிறைந்தது, நாணம் நிறைந்த வேதத்தின் வசனங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11வது சூறால 1வது வசனம், அலிஃப் லாம் ரா, இது வேதமாகும், இதன் வசனங்கள் உறுதியாக்கப்பட்டு, இதன் வசனங்கள் சாதாரணம் இல்லை, உறுதியாக்கப்பட்டு பின்னர் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளன. மேலும் இவ்யாவையும் அறிபவனும் நன்கு அறிபவனும் நாணம் மிக்கவனுமாகிய ரப்பிடமிருந்து வந்திருக்கு, நாணம் மிக்க ரப்பிடிருந்து வந்திருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குரானில் தான் ஞானம் இருக்குது. ஒரு ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னால், அறிவு உண்மையான அறிவு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது குரானில் தான் இருக்குது. அப்போ குரானில் தான் பார்க்கணும். குரானை பார்க்காம நாம் ஞானவான்கள் சொல்கிறதெல்லாம் அது போலித்தனமான ஞானம். அதே மாதிரி இப்போ ஞானம் யார்கிட்ட கேட்கணும், ஞானவான்னு சொல்லி தான் அல்லாத ஞானவான். அப்போ அவன்கிட்ட தான் ஞானத்தை நம்ம கேட்கணும். இது மலக்குகள் சொல்கிறாங்க 2வது சூறால 32வது வசனம், அவர்கள் இறைவன் நீயே தூயவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர எதை பற்றியும் எங்களுக்கு அறிவில்லை, நிச்சயமாக நீயே பேரறிவாளன் நாணம் மிக்கவன். இப்போ நாணவான் யாருன்னு கேட்டால் அல்லாஹ் தான் நாணம் மிக்கவன். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இவங்க சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை இல்லை நாணம் எங்கள்கிட்ட தான் இருக்குது, நாங்கள் தான் நாணவான்கள் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் இது உங்கள் அறிவின்மையை தான் காட்டுது. அது 129வது வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா 2வது சூறா 129 வசனத்துலையும், எங்கள் இறைவனே அவர்களிடையே உன்னுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்கள் வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிலிருந்தே எழுந்திட செய்வாயாக, நிச்சயமாக நீயே வல்லமை மிக்கனும் பெரும் நாணம் உடையவனாக இருக்கிறார். இப்போ நாணம் உடையவன் யார்? அல்லாஹ் தான் நாணம் உடையவன். நாணம் உடையவனுடைய பேச்சு தான் குரான். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய பேச்சு குரானில் இருக்குது. அப்போ குரானை படிக்கும்போது நமக்கு ஞானம் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 இடங்கள்ல இருக்குது. அல்லாஹ் நாணம் மிக்கவன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 97 இடங்கள்ல இருக்குது. அப்போ ஞானம்ங்கிறது ஒரு குரானை படிக்கும்போது தான் குரானில் தான் அத்தனை விஷயங்கள் பதில் இருக்குது. முன்னாடி நடந்தது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போகிறது, எல்லாத்துக்குமே பதில் இருக்குது. அப்போ இந்த குரானை பின்பற்றினா தான் ஒருத்தர் உண்மையான ஞானவானாக இருக்க முடியுமே தவிர வெறுமனே மனித கற்பில் எழுதப்பட்ட புத்தகத்தை படிச்சுக்கிட்டு ஞானவான்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு சரியான விஷயமே இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய புறத்துலேருந்து இந்த செய்தி வந்திருக்குது. இதுதான் எது ஞானம், எது உண்மையான ஞானம் ஒரு செய்தி கிடைக்கிது. அப்போ அதை மறுத்தீங்கன்னா உங்களுக்குரிய விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். நபியே, நாம் உன் மீது ஓதி காட்டியவை இறை நம்பி வசனங்களாகவும் ஞானம் நிரம்பிய நற்செய்தியாகவும் இருக்கின்றன அல்லாஹ் சொல்லி இந்த அறிவுரை ஏற்றுக்குன்னு நல்லா சொல்கிறான். அது 4வது சூறால 58வது வசனம் நல்லா சொல்லி காட்டுறான். இந்த உங்களுக்கு அறிவுரை இருக்குது, இந்த அறிவுரையை ஏற்றுக்குங்கன்னு நல்லா சொல்கிறான். அப்போ அந்த அறிவுரை ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு போதும், நாங்கள் படித்தது எங்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4:58 சொல்லணும்னு, நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அவரின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் கொடுத்துடணும், மனிதரிடையே தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே தீர்ப்பு கூற வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுறான். 4:58 அல்லாஹ் உங்களுக்கு செய்யும் இந்த உபதேசம் செய்கிற அல்லாஹ் செய்யக்கூடிய உபதேசம் தான் சிறந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் செய்யக்கூடிய உபதேசத்தை தூக்கி போட்டுட்டு மனித உபதேசத்தை நாம் பின்பற்றோம்னா இது வழிகேட்டில் தான் கொண்டு போய் முடிக்கும். அதே மாதிரி 10வது சூறால 57வது வசனம் அல்லாஹ் சொல்லும்போது, மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசம் வந்துள்ளது, அது இதயங்களில் உள்ள நோய்க்கும் அருமருந்து, மேலும் அது மூமீன்களுக்கு நேரு வழிகாட்டியாகவும் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த அறிவுரை இருக்குது. உண்மையான ஞானம் அப்படிங்கிறது குரான் தான். குரானில் உள்ளதின்படி செயல்பட்டால் மட்டும்தான் உண்மையான ஞானம். அப்போ அந்த ஞானத்தை பற்றி பிடிக்குமாறு நம்ம அன்பாக நம்ம கேட்டுக்கிறோம். குரானில் என்ன இருக்குதோ அல்ல எந்த கருத்தை அந்த வசனத்தில் பேசுகிறானா அதில் அந்த கருத்து தானா அப்படி உள்வாங்கி படித்து உண்மையான முஸ்லீமாக மாற நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அப்போ அதுதான் ஞானவானா, நீங்கள் உண்மையான ஞானவானா மாறுறதுக்கு வழிவகுக்குமே தவிர இல்லை எங்களுக்கு இருக்கிற கல்வியே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது சம்மந்தமாக குரானில் பதில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி
பல இறை தூதர்கள் வந்து தெளிவான பிரச்சாரம் பண்ணாங்க மக்கள்கிட்ட. பிரச்சாரம் பண்ணும்போது அந்த காஃபிர்கள் என்ன பண்ணாங்க விஷயத்தை வந்து அல்லாஹ் 40வது அத்தியாயத்தில் 83 சொல்லி காட்டுறான். ஆகவே அவருடைய தூதர்கள் அவரிடம் தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தபோது அவர்கள் மறுத்தாங்கல்ல, இறை தூதர்களை மறுத்தாங்கல்ல, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா தங்களிடம் இருந்த கல்வியை கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கல்வி இருந்துச்சு. இறை தூதர்களை எதிர்த்தாங்கல்ல, இறைவனை எதிர்த்தாங்கல்ல, அவங்கக்கிட்ட ஒரு கல்வி இருந்துச்சு. அந்த கல்வியை வச்சு பெரும் மகிழ்ச்சி இருந்தாங்க. எனினும் அவர்கள் கிண்டல் செய்து கொண்டிருந்தது அவங்கள சூழ்ந்து கட்டுச்சு. அப்போ இறை தூதரை கேலி செய்கிறது, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி செய்கிறது. எப்படி கேலி செய்கிறாங்க? தங்களிடம் ஒரு கல்வி இருக்குது. இப்போ பிரம்மகுமாரிகளாகி உங்ககிட்ட ஒரு கல்வி கண்டிப்பாக இருக்குது. அந்த கல்வியை வச்சு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மறுப்பது, கிண்டல் செய்வது, கேலி செய்வது, இறை தூதர் வழிமுறைகளை புறக்கணிப்பது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எதை கிண்டல் செஞ்சீங்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு தண்டனையாக அமையும். அப்போ அதுக்காக நம்ம சொல்கிறோம், குர்ஆனில் எல்லா விஷயங்களுக்கும் பதில் இருக்குது. இறையியல் கோட்பாடு மிக தெளிவாக இருக்குது. கடவுளெல்லாம் வந்து மனிதனுடைய உருவத்தில் வந்து அதுவும் வந்து வயசானவருடைய உடம்புல தான் வருவார். அதுவும் வந்து இந்த உலகம் அழிவதற்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி வருவார் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க வந்து 1936 இந்த விஷயத்தை சொன்னாங்களா? இன்றைக்கி 2025 போது ஏறக்குறைய 90 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னோம்ல, நம்ம ஆதாரத்தை சொல்கிறோம்னு சொல்லி. அப்போ 1936 ஆரம்பிக்கும் போது இந்த இயக்கத்தை இன்றைக்கி 2025 போது ஏறக்குறைய 90 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ 90 வருஷம் போது இவங்களுடைய கோட்பாடின் பிரகாரம் இன்னும் 10 வருஷமோ 11 வருஷமோ உலகம் இயங்கும். இப்படி நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலைப்பாட்டில் இருக்கும்போது இது உண்மையான அறிவா, இது கடவுள் கொடுத்த அறிவா, இது இறைவனுடைய ஞானமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இது மனிதனுடைய கற்பனையில் உதிச்சது தானே தவிர இதுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் உண்மையான இறை கோட்பாடின் பக்கம் வருமாறு நம்ம அன்பா நம்ம பிரம்மகுமாரியில் கேட்டுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.